ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி பால்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். வித் காஃபியோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு இட்லியை இந்த மாதிரி உதிரியாக பிச்சு போட்டுக்கோங்க. கட் பண்ணி போட்டால் நல்லா இருக்காது. அடுத்து நான் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அடுத்து 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர், அடுத்து கலருக்காக நான் கொஞ்சம் கேசரி பவுடர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கலந்து இந்த மாதிரி நம்ம பெசரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 கப் அரிசி மாவு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் மைதா இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு இந்த பால் சைஸுக்கு இருந்தால் போதும். இருந்ததுக்கப்புறமா நம்ம ஆயிலில் பொரித்து எடுத்துடலாம். அப்புறம் நான் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பால்ஸ் பிடிக்கும்போது குலோப் ஜாமுன் அளவுக்கு சைஸ் பால் எடுத்து வச்சா போதும். அதிகமாக எடுத்து வச்சிங்க, எடுத்து பிடிச்சி போட்டிங்க அப்படின்னா உள்ளே வெந்திருக்காது. பட் ஆனால் ஈஸியாக வெளியில் வெந்துடும். ஸோ குலோப் ஜாமுன் சைஸ் பால்க்கு இருந்தால் போதும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோக் கிடையாது, ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறவங்க கெஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கெஸ் பண்ணியிருந்தாங்க. இது நான் ஆக்சுவலாக ஒரு ப்ரீவியஸ் ஒரு வீடியோ, குட்டி வீடியோவாக மினி வீடியோவாக எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு கட்லெட், உருளைக்கிழங்கு கட்லெட், அந்த மாதிரிலாம் நிறையா கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. படித்து பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக இது இட்லி பால்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2 சைடுமே நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு இளஞ்சிவப்பு கலரில் வரும். அப்போதைக்கு இது எடுத்துட்டா போதும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் போதும். அவ்வளோதான், நம்மளுக்கு அந்த கலர் ஸ்ட்ரக்சர் வந்தாச்சு. இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட எம்மியான கிறிஸ்பியான இட்லி பால்ஸ் ரெடி ஆயாச்சு. இது கூட நீங்கள் சாஸ், டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ கெச்சப் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் எம்மியாக இருக்கும். இது குட்டி பசங்க எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் அந்த மாதிரின்னு சொல்லும்போது நம்ம ஒரு சிப்ஸோ இல்லை வேறு எதுவும் செய்யும்போது டைம் அதிகமாகும். இதுக்கு ஒரு டைமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 or 3 minutes தான் ஆகும். ஸோ இட்லி இருந்துச்சு அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காக்கிறேன். ரொம்பவே வெளியில் கிறிஸ்பியாக, உள்ளே இங்கே பாருங்கள் எல்லாமே வெந்திருக்கு. ஸோ குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்கள் தெரிந்து செயல்படுங்கள் சேனல். வித் சேனுங்க ஃபன்பா.